Okay students, let's see ionization energy. What are the variations in the ionization energy along the period and along the groups பத்தி பார்க்க போறோம். So what is mean by ionization energy அப்படினா minimum amount of energy required to remove the most loosely bound electrons. So loosely bound electrons na outermost valence cellல இருக்கக்கூடிய electronsலாம் ஒரு எலக்ட்ரானா அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது some amount of energy is required for ionization. So அந்த எனர்ஜியை தான் நம்ம ionization energy அப்படின்னு சொல்லுவோம். So this energy is expressed in kilojoule per mole அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா electron volt EV அப்படின்னு சொல்லுவோம். அதனோட யூனிட். ஓகே, in this equation m plus ionization energy, that is first ionization energy. ஒரு எலக்ட்ரான் அதை விட்டு வெளியே போகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஓகே, அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. அதாவது ஒரு ஆட்டம் அயனியாக மாறுவதற்கு தேவைப்படும் எனர்ஜி, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை வெளியே விடுது அப்படின்னா அப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி 1. அதுக்கப்புறம் இந்த M+ல் ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு, அப்போ மீதி இருக்கிற அதுலேருந்து அகைன் 1 எலக்ட்ரான் இஸ் ரிலீஸிங். அப்போ இதுக்கு இன்னும் எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அப்போ அயனைசேஷன் எனர்ஜி 2. அகைன் இந்த M2+லேருந்து இன்னொரு எனர்ஜி வெளியே போகுது, ஒரு எலக்ட்ரான் வெளியே போகுதுன்னா அகைன் இட் நீட்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி 3. ஸோ இந்த மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி 1, அயனைசேஷன் 2, அயனைசேஷன் எனர்ஜி 3ன்னு போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு போயிட்டு இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானை இழக்கும்போது கொஞ்சமாக எனர்ஜி இருந்தால் போதும். ரெண்டாவது இன்னொரு எலக்ட்ரானையும் எடுக்கும்போது என்ன ஆகும், இன்னும் அதிகமாக எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அடுத்து வரக்கூடிய எனர்ஜிகள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see the variations, periodic trends in the periods. ஸோ இந்த பீரியட்ஸ் மொத்தம் எத்தனை பீரியட், 1, 2, 3, 4, 5, 6 பீரியட்ஸ் இருக்குது இல்லையா. along that period 7 பீரியட்ஸில் 1, 2, 3, 4, 5ன்னு 6, 7 பீரியட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பீரியட்லேயும் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது திஸ் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸிங் அலாங் த பீரியட். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. வாட் ஹேப்பன்ஸ் தட் எலக்ட்ரான் இப்போ இங்கே வந்து 1s1 இருக்கும், இதில் 1s1 இருக்கும், அடுத்தது 1s2 இருக்கும். ஓகே, அடுத்தது 1s2 இருக்கும். செகண்டில் பார்த்தீங்கன்னா 2s1, 2s2, 2s அப்புறம் 2p அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் 2p அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு தி சேம் ஷெல். எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆட் ஆகிட்டு இருக்கு, சேம் ஷெல்லிலே ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. எஸ் எலக்ட்ரான் ஃபஸ்ட் எலக்ட்ரான் 1s1sன்னு போயிட்டே இருக்கும், 2s 2p அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸ் 1 எலக்ட்ரான் இங்கே இருந்தது, இங்கே ரெண்டாவது எலக்ட்ரான் ஆடட் டு த சேம் ஷெல், ஒரே எலக்ட்ரான்லேயே ஆட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் இங்கே ஆட் ஆக வாட் ஹேப்பன், ப்ரோட்டான்ஸ் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி ஆடட் டு த நியூக்ளியஸ். அப்போ என்ன ஆகுது, ப்ரோட்டான்றது ப்ளஸ்ஸு, எலக்ட்ரான்ன்றது மைனஸ்ஸு. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு மைனஸ் அடிஷன் ப்ளஸ்ஸும் உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்குது. அப்போ தேர் இஸ் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ. இது ரெண்டுத்துக்கும் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அட்ராக்ஷன் ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும் போது அதை விட்டு எலக்ட்ரான் வெளியேறி அயனியாக மாறும்போது எனர்ஜி என்ன பண்ணுது, அதிகமாக தேவைப்படுது. So this is increasing along the period. Now you can understand that. So why energy is required more for the period. Okay, in the period. Along the period already I has discussed about that earlier previous video la sonna along the period that ionization energy is increasing. ஒவ்வொரு எலக்ட்ரானை இழக்கும்போது அதில் எலக்ட்ரான் அதிகமாக அதுக்கு தேவைப்படுது எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம். பட் இன் திஸ் தெர் இஸ் சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். ஒரு சின்ன எக்ஸப்ஷன்ஸ்லாம் கேசஸ் இருக்குது. கிராஃப் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா. நமக்கு கிராஃப் வரைய போது அயனைசேஷன் எனர்ஜிக்கும் எலமெண்ட்டுக்கும் வரையும் போது கிராஃப் இன்க்ரீஸிங்
ஆர்டரில் இப்படி போகணும். பட் இங்கே என்ன ஆகுது, ஜிக்ஸாக்காக 2 இடத்துல கீழே இறங்கியிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு இடம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒய்? பிகாஸ் ஆஃப் திஸ் டிக்ரீஸிங். இது ஏன் இப்படி குறைஞ்சதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு டு இன் திஸ் கேஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போதே நான் 2-3 இடத்துல சொன்னேன். தட் இஸ் டு பிகேம் ஏ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிறதுக்காக, அதாவது ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டாலோ இல்லை ஃபுல் கம்ப்ளீட் ஃபில்டு ஆர்பிட்டாலுக்காக எலக்ட்ரான்ஸ் மாறும் இடம் பெயருது. ஸோ எஸ் ஆர்பிட்டாலேருந்து பி ஆர்பிட்டாலுக்கு கொடுத்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸாக முழுமை அடையிறதுக்காக, ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஷிஃப்டிங்கில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் எஸ் ஆர்பிட்டாலேருந்து பி ஆர்பிட்டாலுக்கு மாறும். ஸோ அந்த இடத்துல மாறக்கூடிய இடத்துல தான் உனக்கு இந்த சேஞ்சஸை கொடுக்குது. ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி இந்த இடத்துல இறங்குது. அகைன் இட் வில் பி இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஒன்லி. ஓகேவா, புரியுது? நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியில் பீரியாடிக் வேரியேஷன் இன் குரூப்ஸில் பார்க்குறோம். ஸோ குரூப்ஸ் டோட்டலாக ஹவு மெனி குரூப்ஸ் ஆர் தேர்? ஸோ 18 குரூப்ஸ் ஆர் தேர் இல்லையா? 1 2 3 4 5லேருந்து 18 குரூப்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் தஸ் 18 குரூப்ஸில் ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த லீனியரில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த நியூ ஷெல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1s எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிருக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 2s எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கும். அடுத்ததில் 3s எலக்ட்ரான் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4s, எப்படி 7s வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் ஆடட் டிக்ரீஸ் இந்த ஆர்டரில் போகும்போது எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு த நியூ ஷெல்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன் ஹியர்? நியூ ஷெல்ஸில் ஆட் ஆகும்போது தெர் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நடுவில் இருக்க நியூக்ளியஸும் சுற்றிக்கிட்டு இருக்க எலக்ட்ரானுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? அயனைசேஷன் எனர்ஜி குறையும். ஸோ தட் இஸ் த வேரியேஷன் இன் குரூப்ஸ். Let us see the graph. This is the graphical diagram of ionization energy down the group. First group la lithium, sodium, potassium, rubidium, cesium irukku. So in this down the group என்ன ஆகுது? decrease ஆகிட்டே இருக்கு. ionization energy decrease ஆகுது. So in this way what happen? இது வந்து 1sல இருக்கும், சாரி 2sல lithium 2sல இருக்கு, sodium 3sல, potassium 4sல, rubidium. ஸோ இப்படி எலக்ட்ரான் டவுன் த குரூப்பில் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? நியூ ஷெல்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது கம்மியாகுது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகும் போது அயனைசேஷன் எனர்ஜி குறையுது. ஓகே, this is the norms. Why does the changes in here அப்படின்றது that is by means of increasing shielding effect. So it produce a shield effect கொடுக்குது இல்லையா? ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்ன? ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கக்கூடியது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். அது சேம் சார்ஜஸ் அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் இ மைனஸ், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே இ மைனஸ் எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானுக்கும் நடுவில் வேலன்ஸ் ஷெல் திஸ் ப்ரொடியூஸ் எ ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்குது. ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாகிறதால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாகுது. ஸோ தட் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே.